தனது பூர்வீக சொத்துக்களை அபகரிக்க முயற்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆவடி காவல் ஆணையர் சங்கர் கண்முன்னேயே பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமலைவாயல் பகுதியைச் சேர்ந்த மின்னல் கொடி என்பவர் தனது பூர்வீக சொத்துக்களை சிலர் அபகரிக்க முயற்சிப்பதாகவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறியும் ஆவடி காவல் ஆணையரகத்தில் தீக்குளிக்க முயற்சித்தார். காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி பின்னர் அவரிடம் பேசிய ஆணையர் சங்கர் அவரது புகாரை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் பரவுவதாக ஆட்சியரை முற்றுகையிட்டு மக்கள் சீர் செய்ய வலியுறுத்தினர். திருநாவலூர் காலனி பகுதியில் புதிதாக கழிவுநீர் கால்வாயுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. ஆனால் தனிநபர்கள் சிலர் சுமார் 50 மீட்டர் தூரத்தை ஆக்கிரமிப்பு செய்ததால் பாதையில் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சாலையில் கழிவுநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளதுடன் புழுக்கள் உருவாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் திருநாவலூருக்கு வந்த கள்ளக்குறிச்சி ஆட்சியர் பிரசாந்தை முற்றுகையிட்ட மக்கள் கழிவுநீர் கால்வாய் பிரச்சினை குறித்து எடுத்துக் கூறி சீர் செய்ய வலியுறுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறுத்தை தாக்கி கன்றுக்குட்டி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தத்தை அடுத்த காந்தி கணவாய் பகுதியில் அருண் என்பவர் வனப்பகுதியையொட்டி விவசாய நிலத்தில் மாடுகளை வளர்த்து வருகிறார். மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகளுடன் கன்றுக்குட்டி வீட்டிற்கு வராததால் அருண் வனத்துறை உதவியுடன் காப்புக்காட்டில் கன்றை தேடிய போது அங்கு சிறுத்தை தாக்கி அது உயிரிழந்து கிடந்தது தெரியவந்தது. உயிரிழந்த கன்றுக்குட்டியை மீட்டு பிரேத பரிசோதனை செய்து வனப்பகுதியில் அடக்கம் செய்தனர். சிறுத்தையை பிடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் உடல் உறுப்புகள் 4 பேருக்கு தானமாக வழங்கப்பட்டன. குப்பக்குடியைச் சேர்ந்த ராஜு என்ற 60 வயது முதியவர் கடந்த திங்கட்கிழமை அன்று இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பலத்த காயமடைந்தார். புதுக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டது. இதையடுத்து உறவினர்களின் அனுமதியுடன் ராஜுவின் சிறுநீரகம், கல்லீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. நம்ம எல்லா ஒரு ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெயிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து ஊரில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கூட உள்ளவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஊரில் உள்ள எல்லா மக்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் பிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஆர்கன் டொனேஷன் பண்ணுறாங்களோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹெல்ப் வந்து அங்கேயே பிஎம் பண்ணி கொடுக்குறோன்னு இது மூலியமாக கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். சென்னை கோயம்பேடை அடுத்த நெற்குன்றத்தில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விளையாட்டு திடலுடன் பூங்காவை அமைத்துக் கொடுத்ததாக அதிமுக கவுன்சிலருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு விழா நடத்தினர். நெற்குன்றம் 145வது வார்டில் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த அரசு நிலத்தை மீட்டு விளையாட்டு திடலுடன் கூடிய பூங்கா அமைக்க வேண்டுமென அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் பல போராட்டங்களை முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக அப்பகுதியில் விளையாட்டு திடலுடன் கூடிய புதிய பூங்கா அமைக்கப்பட்டது. இதனை சில தினங்களுக்கு முன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா திறந்து வைத்தார். இந்நிலையில் இதற்காக முயற்சிகள் மேற்கொண்டதாக கூறிய அப்பகுதி மக்கள் கவுன்சிலர் சத்யநாதனுக்கு பாராட்டு விழா நடத்தினர். சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னர் பெட்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை துறைமுகத்தில் CITPL நிறுவனத்தின் ஏற்றுமதி பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கண்டெய்னர்கள் பொக்லைன் மூலம் கப்பல்களில் ஏற்றப்பட்டன. அப்போது அதிக பாரம் காரணமாக கண்டெய்னர் பெட்டியை தூக்க முடியாமல் இழுத்துச் செல்ல முயன்ற நிலையில் மற்ற கண்டெய்னர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சரிந்து விழுந்தன. போதிய அனுபவம் இல்லாதவர்களை கொண்டு பணிகளை மேற்கொள்வதே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் எலக்ட்ரீஷியன் வீட்டில் 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. செவல்பட்டியைச் சேர்ந்த சுப்புராஜ் செவ்வாய்க்கிழமையன்று குடும்பத்துடன் வெளியே சென்ற நிலையில் வீட்டை பூட்டி சாவியை வெளியே வைத்துவிட்டு சென்றுள்ளார். அந்த நேரத்தில் வீட்டின் கதவை திறந்து உள்ளே புகுந்த நபர்கள் பீரோவில் இருந்த நகைகளை திருடிச் சென்றனர். இதுகுறித்து சுப்புராஜ் காரியாபட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தடயவியல் நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் பள்ளி, கல்லூரி மாணவிகள் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். முத்துப்பேட்டை நோக்கி சென்ற அரசு பேருந்தும் வடபாதையிலிருந்து மன்னார்குடி சென்ற தனியார் மினி பேருந்தும் சேரன்குளம் பகுதியில் வந்தபோது மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் 2 பேருந்துகளின் கண்ணாடிகளும் உடைந்ததுடன் 8 பேர் காயமடைந்தனர். அனைவரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.